ஓகேங்களா. அடுத்தது ரிஷப லக்னத்துக்கு போவோம். ரிஷப லக்னத்துக்கு முக்கியமாக 10ஆம் பாவத்தில், ரிஷப லக்னத்துக்கு 10ஆம் இடம்னு சொல்லப்படுகிற இந்த கும்ப ராசியில முக்கியமாக இந்த புத பகவான் இருக்கவே கூடாது. சார் 2ஆம் இடத்துக்குரியவன் 10ஆம் பாவத்தில் இருந்தா நல்லதுன சார். தேவையில்லாத முயற்சி செய்து எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நான் வேலை பண்ணுவேன்னு இவர் என்ன பண்ணுவாருன்னு, தொழில் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு முயற்சி பண்ணி இதுல ஃபெயிலியர் ஆகக்கூடிய தன்மை இங்க இருக்கா, இருக்கு. அப்போ யாருக்கு சாதகமாக இருக்கும்? ரிஷப லக்ன காலத்துக்கு ராகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை வேண்டும். ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ராகு ஃபேவரபிளா இருக்கும். ஓகேங்களா. இந்த ராகு எங்க இருந்து, ராகு 10ஆம் பாவத்தில் இருந்தாலும் சரி, 2ஆம் பாவத்தில் இருந்தாலும் சரி, பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா, இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி குரு பகவான் ரிஷப லக்னத்துக்கு குரு பகவான் ஃபேவரபிளா இருக்கு. 2ஆம் பாவத்தில் இருக்கார் சார், 10ஆம் பாவத்தில் குரு பகவான் இருக்கார் சார், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய தன்மை இருக்கா, இருக்கு. அடுத்த லக்னத்துக்கு போவோம். மிதுன லக்னம், ஏல்பி லக்னம். இந்த வயசுல இங்க போகும்போது என்ன நிகழ்வு நடக்கிறது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நம்ம பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு ஃபேவரபிளாக வரக்கூடிய தன்மை இருக்கா இல்லையான்றது பார்ப்போம். முக்கியமாக இந்த மிதுன லக்னம் வரும்போது